ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு பச்சை பப்பாயை உங்கள் கையில் இருந்தால் போதுங்க. ஒன்றும் இல்லை, நிறைய விஷயம் நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட இந்த மாதிரி வெள்ளை முடியெல்லாம் நொடியில் வேரில் இருந்தே கருப்பாக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு பச்சை பப்பாயை தோல்ல இருந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. நிறைய விஷயம் இந்த ஒரு பச்சை பப்பாயை வச்சு செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பச்சை பப்பாளி நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது அதில் இருந்து ஒரு வெள்ளை கரை மாதிரி வரும் இல்லைங்களா? இந்த ஒரு கரையை வச்சு நிறைய மெடிசன் வேல்யூ இருக்கிற ஒரு கரைங்க இது. இந்த ஒரு கரையை வச்சு நிறைய விஷயம் நம்ம செய்யலாம். அது என்ன அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு இந்த பச்சை பப்பாளி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னாலே பச்சை பப்பாளியோட நல்ல ஃப்ரெஷ்ஷான நீர் அப்படி இல்லைன்னா கரை நமக்கு கிடைச்சிருங்க. அது நம்ம கையில் சடனாக வர அலர்ஜி, அது மட்டும் இல்லை அரிப்பு, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா இம்மீடியட்டாக நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, கொசு எல்லாம் கடிக்கும்போது இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன தடிப்பெல்லாம் போக்குறதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு பப்பாளியோட கரை நம்ம அந்த இடத்துல தேய்ச்சி விட்டால் போதுங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு மெடிசன் வேல்யூ இருக்கிற கரை செட் ஆகணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் மட்டும் உங்கள் கையில் அப்ளை பண்ணி அது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோட இந்த பப்பாளி கரையை வச்சு செய்யக்கூடிய இன்னொரு டிப்பு கூட பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி பப்பாளி கரை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்குங்க. அது இந்த மாதிரி அந்த ஒரு பப்பாளி கரை நம்ம அப்பளத்துக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுக்கலாம். நிறைய குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் காரணமே இல்லாமல் சில டைம் வயிறு வலியெல்லாம் வரும். அதை மட்டும் இல்லைங்க, பீரியட்ஸ் டைமில் லேடிஸ்க்கு வர அந்த ஒரு வயிறு வலி பிரச்சனைக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் அப்பளத்தில் பப்பாளியோட இந்த ஒரு கரை நீங்கள் தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி 2 சைடும் ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு சொட்டு ஆயில் கூட ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அது நல்லா சூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா 2 சைடும் சுட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா பீரியட்ஸ்னால வர வயிறு வலி பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் இருக்கிற அந்த ஒரு வயிறு வலி பிரச்சனை இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வயிற்றுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த ஒரு பப்பாளியோடது கரை. நல்லா பப்படம் நான் சுட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பாடு கூட அப்படி இல்லைன்னா வெறுமனை சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு வலியெல்லாம் சரியாயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு பச்சை பப்பாளி நான் 2 கட் பண்ணி எடுக்கிறேங்க. இப்படி நம்ம கட் பண்ணுற இந்த பப்பாளி நல்லா ஒன்று கழுவிக்கோங்க. இதோட தோல் தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். தோல் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பப்பாளி சதையோடவே நம்ம தோல் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம தோல் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒன்று வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தோல் இந்த மாதிரி சதையோட பப்பாளி சதையோடவே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். தோல் நல்லா நீட்டாக இருக்கணுங்க. இந்த மாதிரி அடிப்பட்ட தோலெல்லாம் நம்ம எடுத்து அதாவது தூக்கி போட்டுடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான தோல் தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான் பாருங்கள், நான் அந்த தோல் பப்பாளி சதையோடவே நான் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு அருமையான டிப்பு தான் இந்த தோலை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பச்சை பப்பாளியோட தோல் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த பச்சை பப்பாளியில் கலோரின் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் நீண்ட நேர பசியை கட்டுப்படுத்தி எடை குறைப்புக்கு உதவுகிறது. இப்போ நான் இதில் பெரிய கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு இஞ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நான் ஒரு சீஸ் கிரேட்டரில் போட்டு தாங்க கிரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் கையில் சீஸ் கிரேட்டர் இல்லை அப்படின்னா இடிகளில் போட்டு கூட இடித்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்த இஞ்சி கிரேட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கிரேட் பண்ணி இஞ்சி சேர்க்கும் போது சீக்கிரமாக அது கொதிக்கிற டைமில் நல்லபடியாக அந்த தண்ணியில் இஞ்சியோட எசன்ஸ் இறங்குங்க. அதுக்காக வேண்டித்தான். அதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது நல்லா ஒன்று கொதிக்க வச்சு சுண்ட கொதிக்க வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குளிர்காலம், அது மட்டும் இல்லை அடிக்கடி மழை, அந்த மாதிரி கிளைமேட் எல்லாம் மாறி மாறி வர்றதுனால நிறைய பேருக்கு சளி, இருமல், கோல்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க. நெஞ்சில் எவ்வளோ தான் சளி இருந்தாலும் இருமல் இருந்தாலும் கோல்டு இருந்தாலும் அதெல்லாம் ஸ்விட்ச் போட்ட மாதிரி உங்களுக்கு இல்லாமல் போயிருங்க. அவ்வளோ நல்ல ஒரு அருமையான மெடிசன்க. ஆயுர்வேதிக் டாக்டர் சொல்லி கொடுத்த ஒரு அருமையான டிப்பு தான் இது. நல்லா ஒன்று கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த பப்பாயோட தோலெல்லாம் நல்லா வெந்து அதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கணும். பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி சின்ன கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்சு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆயாச்சு. நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தால்
இந்த மாதிரி 1/4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துக்கோங்க. நல்லா சளி கட்டிகிட்டு இருக்குது அப்படின்றவங்க காலையில் வெறும் வயிற்றுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும். அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும். பச்சை பப்பாயோட தோலில் இவ்வளோ ரிசல்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கும் தெரிய வரும். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது பச்சை பப்பாளியோட தோல் தான். இந்த தோலெல்லாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பப்பாயோட அந்த ஒரு சீடும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பப்பாயோட அந்த தோலும் சீடும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று நம்ம அரைச்செடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம அரைச்செடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது வேப்பிலை பொடி தாங்க. இந்த மாதிரி வேப்பிலை பொடி நமக்கு கடையிலேருந்து வாங்குறதுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை உங்கள் கையில் இருந்தால் அது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி தான் இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறோம். அவ்வளோதான் பாருங்கள். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இது வடிகட்டிக்கிட்டு இது எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்மளோடது சொல்யூஷன் நான் வடிகட்டி எடுத்தாச்சு. அதோடவே நமக்கு இப்போ தேவையானது சிந்தட்டிக் வினிகர், அதாவது ஊறுகாய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற வினிகர் தான் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான க்ளீனிங் சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு. இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் கொசு தொல்லை, பொடிங்க தொல்லை, பல்லி தொல்லை, கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு அருமையான சொல்யூஷனுங்க. இந்த சொல்யூஷன் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த மூடியில் நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டோன்னா நம்ம பயன்படுத்துறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு அருமையான கிளீனிங் சொல்யூஷனாக பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கேஸ் ஸ்டோப்போட நிலமை இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு கேஸ் ஸ்டோப்புக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிச்சன் டவல் யூஸ் பண்ணி தொடச்செடுத்தால் மட்டும் போதுங்க. நல்ல பலான்னு நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது இந்த ஒரு கேஸ் ஸ்டோப் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா க்ளீனாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பச்சை பப்பாயோட தோல் நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜெண்ட்டாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோடவே நம்ம இதில் நீம் பவுடர் அது மாதிரியே வினிகரும் சேர்த்துருக்கோம். அதனாலேயே நமக்கு நல்ல பலான்னு நம்மளோட கேஸ் ஸ்டோப் மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த பச்சை பப்பாளியோட தோல், அந்த சீடு, அது மாதிரியே நீம் பவுடர், வினிகர் இதோட ஸ்மெல் எல்லாம் நம்ம கிச்சன் பக்கமே பல்லி, கரப்பான், கொசு, பொடிங்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதான், நல்லா நான் தொடச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோடது கேஸ் ஸ்டோப்பும் நல்லா க்ளீன் ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நிறைய முடி நரைச்சி போயிருச்சு. நம்மளோடது வெள்ளை முடி வேரில் இருந்தே நல்லா ஒன்று கருப்பாக்கணும். அதுவும் கெமிக்கல் இல்லாமல் இந்த ஒரு பச்சை பப்பாளி வச்சு எப்படி அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே பச்சை பப்பாளி சின்ன அளவு தோலோடு சேர்த்து எடுக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தோல் இருந்தாலும் பரவாயில்ல, அதோடவே நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு பச்சை பப்பாளி முடியோட வளர்ச்சிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுமான்னு நாமளே ஷாக் ஆயிடுவோங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சை பப்பாளி ஹேருக்கு நல்ல ஒரு மாஸ்காக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ தேவையான அளவுக்கு பப்பாளி நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதோடவே ஒரு 3 கிராம்பு, அதோடவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கிறதுக்காக வேண்டிட்டு கஞ்சி தண்ணி கூட ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எவ்வளோ உங்களுக்கு அரைச்செடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக உங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பேஸ்ட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வாரம் ஒரு முறை நல்ல ஒரு ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி பாருங்கள். முடி நல்லா திக்காக ஷைனிங்காக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு திக்கு பேஸ்ட்டு வச்சு நம்ம எப்படி ஹேர் டே பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நம்ம அரைச்சி எடுத்த அந்த ஒரு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதோடவே நமக்கு இப்போ தேவையானது பிளாக் ஹென்னா பவுடர் தான். கடையில் நீங்கள் இந்த மாதிரி ஹெர்பல் அடங்கிய கெமிக்கல் இல்லாத அமோனியா ஃப்ரீயான இந்த மாதிரி பிளாக் ஹென்னா பவுடர் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அது தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லபடியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் டைரெக்டாக பிளாக் ஹென்னா உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணாலும் உங்களோடது முடி கருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு பச்சை பப்பாளியோட அந்த ஒரு மிக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்துட்டு உங்களோடது வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களோடது அந்த வெள்ளை முடி வேரில் இருந்து கிராஜுவலாக கருப்பாகிறது உங்களுக்கு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேடே உங்களோடது முடியில் அப்ளை பண்ணிட்டோன்னா நிறைய நாளுக்கு அந்த ஒரு கலர் உங்கள் முடியில் நிற்கும். அதுக்காகவும் வேண்டிதான் இந்த ஒரு பச்சை பப்பாளி முடி ரூட்டில் இருந்து நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசுலேயே முடி நிறைய நரைச்சி போகிறது அப்படின்ற பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை முடியில் நல்லபடியாக நம்மளோட ஹேடே அப்ளை பண்ணியாச்சு. வெறும் அரை ஹவர் டைம் மட்டும் நீங்கள் உங்களோட ஹேரில் வச்சிருந்து அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். முடி வேரில் இருந்தே நல்லா கருப்பாயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஹேடே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு 85 வயசானாலும் உங்களுக்கு ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஹேடே மெத்தடுங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஹேடே பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.